ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 20 பிப்ரவரி 2025। एकांतवासी और रमणीकता दोनों शब्दों में बहुत अंतर है, लेकिन संपूर्णता में दोनों की समानता रहे। जितना ही एकांतवासी उतना ही फिर साथ साथ रमणीकता भी हो। பாபா சொல்றார், ஒரு பக்கம் ஏகாந்தவாசியாக இருக்க வேண்டும், மறுபக்கம் இனிமை தன்மை கொண்டவர்களாக இருக்கணும். இரண்டு விதமான வார்த்தைகளிலும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் பொதுவாக ஏகாந்தவாசி என்றாலே தனிமையை நாடுபவர்கள், தனிமையை விரும்புபவர்கள். தனிமை விரும்பிகளாக இருந்தாலும் நாம பழக்கத்துல வரும்பொழுது இனிமையானவர்களாக, இனிமையான பண்புள்ளவர்களாக இருக்கணும். ரமணீக தன்மை என்றாலே பழகுவதற்கு இனிமையானவர்கள்னு அர்த்தம். பாபா சொல்றார், சம்பூர்ண நிலையில் இரண்டு விஷயத்திலுமே நாம் சமநிலையில் இருக்க வேண்டும். ஏகாந்தவாசி நிலையிலையும் சரி, இனிமையாக இருப்பதிலையும் சரி. எந்த அளவுக்கு ஏகாந்தவாசியாக இருப்பீர்களோ பிறகு அந்த அளவுக்கு இனிமை தன்மை உள்ளவர்களாகவும் இருங்கள். ஏகாந்த में रमणीकता गायब नहीं होनी चाहिए। தங்கள் ஏகாந்த உணர்வில் ரமணீக தன்மை என்ற இனிமை தன்மை காணாமல் போய்விட வேண்டாம். இனிமை மறைஞ்சு போகிற அளவுக்கு அந்த ஏகாந்தம் இருக்கு, பட் இனிமையே இல்லை அப்படின்னா, ஒருவருடைய அன்புல நம்ம மூழ்கி இருக்கிறோம், ஒருவருடைய நினைவுல நாம இருக்கோம்னா, அப்ப அந்த நினைவு, அந்த அன்பு கலந்த நினைவு தானே அது பாபாவுடைய நினைவு என்பது. அப்ப மற்றவர்களுக்கு தன்னால நம்ம கிட்ட இருந்து அந்த அன்பு கலந்த இனிமை மற்றவர்களுக்கு போய் சேரணும் இல்லையா? பாபா சொல்றாரு, தோனோ சமான் ஒரு சாத்து சாத்திர. அதனால் ஏகாந்த நிலையோட கூடவே இனிமையாக பழகும் தன்மையும் சேர்ந்தே இருக்கட்டும், இரண்டும் சமமாகவும் இருக்கட்டும். அபி அபி ஏகாந்தவாசி அபி அபி ரமணீக், जितनी गंभीरता उतना ही मिलनसार भी हो। அவ்வப்பொழுது ஏகாந்தவாசியாக இருப்பதோடு கூடவே அவ்வப்போது இனிமை தன்மை நிறைந்தவர்களாக இருங்கள். எந்த அளவுக்கு தங்களுக்குள் முதிர்ச்சி இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் அனைவருடனும் ஒன்று கலந்து பழகக்கூடியவர்களாகவும் இருக்கணும். முதிர்ச்சி இருக்கு. முதிர்ச்சி நிறைந்தவர்கள் அப்படின்னா எல்லாவற்றிலிருந்தும் ஒதுங்கி தனியாக இருக்கிறவங்க அப்படி அர்த்தம் இல்லை. மனதினுடைய முதிர்ச்சியான நிலைனா எல்லாரோடையும் ஒன்று சேர்ந்து அன்பாக அரவணைத்து பழகக்கூடியவர்கள். அதுதான் மன முதிர்ச்சியினுடைய ஒரு அடையாளம். அதனால பாபா சொல்றார், மன முதிர்ச்சி இருக்கட்டும், அதன் கூடயே எல்லாரோட ஒன்று கலந்து இனிமையாக அன்பாக இருக்கிற அந்த ஒரு குணமும் இருக்கட்டும். மிலன்சார் அர்த்தாத் சர்வகே சன்ஸ்கார் ஒரு ஸ்வபாவ சே மில்னே வாலா. ஒன்று கலந்து பழகுபவர்கள் என்றாலே அனைவருடைய சமஸ்கார சுபாவத்தோடு இணைந்து இருப்பவர்கள் என்ற பொருள். ஒன்று கலந்து இருக்கிறதுனா ஏதோ ஒரு என்ஜாய் பண்றது, அதாவது சந்தோஷமாக இருக்கிறது, நேரத்தை பொழுதை கழிக்கிறது, அது போல இல்ல. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, பலவித சமஸ்கார சுபாவம் கொண்ட ஆத்மாக்களோட நாம இருந்தாலும் எல்லாரோடையும் நாம அன்பா ஒருங்கிணைஞ்சு இருப்போம், சந்தோஷமா இருப்போம். அதுதான் அந்த மிலன்சார் என்ற வார்த்தையினுடைய பொருள். அதனால பாபா என்ன சொல்றார், ஏகாந்தவாசியாக இருப்பதோட கூட அன்பு கலந்த அந்த இனிமை தன்மை நிறைந்தவர்களாகவும் இருக்கணும். இது ரெண்டுத்திலையும் நாம சமநிலை வைக்கணும். சமநிலை வைத்திருக்கிறோமா என்பதை நாம சோதிச்சு பார்த்து நமக்குள்ள கொண்டு வருவோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.